இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக ஒரு தர்மம் இருக்குன்னா நம்முடைய இந்து தர்மம் மட்டும்தான், எதுவுமே கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நமக்கு இருக்கு. இன்னைக்கு எல்லா தர்மமும் என்ன பண்றாங்க பாருங்க. எல்லா தர்மமும் பொறுத்தவரை என்னுடைய தர்மத்தை நீ பின்பற்றவில்லை என்றால் நீ எதிரி அப்படிங்கிறது மற்ற தர்மத்தினுடைய நோக்கம். மற்ற தர்மத்தை பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஆண்டவன் உருவாக்கி இருப்பது அந்த தர்மத்தில் பிறந்த நீங்கள் அதை அனுபவிப்பதற்காக. அப்ரஹாமிக் ரிலிஜன் கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நீங்கள் அதை அனுபவிக்க. ஆனா இந்து தர்மத்தை பொறுத்தவரை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் உங்களோடு சேர்ந்து இருந்து பயணிக்க என்கின்ற வார்த்தை. உயிர் இருக்கிற பொருளும் உயிர் இல்லாத பொருளும் சனாதன தர்மத்துல ஒன்றாக பார்க்கக்கூடிய பாவனை நமக்கு இருக்கு. உயிர்களை கொல்லலாமா கொல்லக்கூடாதா, உயிர்களை உண்ணலாமா உண்ணக்கூடாதா, எல்லாம் இந்த தர்மத்தில் இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமையாக நம்முடைய சனாதன தர்மத்தில் இருந்துதான் அடுத்த 21, 22ஆம் நூற்றாண்டு இந்தியாவில் இருந்துதான் உலக அமைதி இங்கிருந்தாங்க போகுது. யோகா நம்முடைய சனாதன தர்மத்திலிருந்து உருவானது. இன்னைக்கு உலகத்துல 194 நாடுகள்ல ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினத்துல எல்லாரும் பங்கேற்கிறாங்க. அது நாம் நம்முடைய சனாதன தர்மத்துல இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடை. நாம் சொல்லுகின்றோம் 108 யோக நிலையில உங்கள் மனதுல உங்களால் அமைதி கொண்டு வர முடியும் நாம சொல்றோம். இன்னைக்கு ஐநா சபையில எப்படி யோகாக்கு ஒரு நாள் கொடுத்திருக்கிறாங்களோ அது போல் தியானத்துக்கு ஒரு நாள் கொடுக்க போறாங்க. அதற்கான ரெசல்யூஷனை மூவ் பண்ணிட்டாங்க. தியானத்துக்கு ஒரு நாள். தியானமும் நம்முடைய சனாதன தர்மத்திலிருந்து நாம் கொடுத்திருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய சனாதன தர்மம் பாரத நாட்டில் நமக்கு மட்டும் இல்லை. நம்முடைய சனாதன தர்மம் பாரத நாட்டிலிருந்து உலக நாடுகளுக்கு, அது உலக அமைதியாக இருக்கட்டும், உலக மேன்மையாக இருக்கட்டும், நாம கொடுக்கிறோம். அதைத்தான் கடவுள்கிட்ட போய் கேட்கிறோம். கும்பாபிஷேகம் பண்றோம். கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது நம்ம எல்லோருக்குமே தெரியும் கும்பத்துக்குள்ள என்ன இருக்கும். கும்பாபிஷேகம் குழந்தைங்களை இங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்பவுமே விஞ்ஞானம் வேண்டும் என்று கேட்கிறீங்க. அப்ப அந்த கும்பத்துக்கு எங்கிருந்து பவர் வரும்? இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு ஸ்ரீராமருக்கு. இன்னும் 14 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ண. பட் எத்தனை பேருக்கு தெரியும் கும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய நெல் பயிர், கும்பத்துக்குள்ள நீங்க வைக்கக்கூடிய நெல் பயிரை 14 ஆண்டுகள் கழித்து கும்பத்துக்குள் இருக்கக்கூடிய நெல்லை எடுத்து விதைத்தாலும் அது முளைக்கும். அப்ப 14 ஆண்டுகள் ஒரு கோவிலுடைய கும்பத்துக்குள் இருக்கக்கூடிய நெல்லுக்கு அவ்வளவு சக்தினா அந்த சக்தியை நீங்க உருவாக்குறீங்க. இந்த கும்பாபிஷேகமே பாத்தீங்கன்னா அது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ். அந்த சாமிக்கு மருந்து போடுறது, அந்த மருந்துல இருந்து அந்த கும்பத்தை வைக்கிறது, அந்த மருந்து எப்படி போடுறீங்க, அதற்கு கீழே ஒரு காப்பர் பிளேட்டு, எதெல்லாம் எனர்ஜியை கண்டக்ட் பண்ணுமோ அதெல்லாம் சாமிக்கு அடியில வைக்கிறீங்க. அந்த மருந்து வச்சு அந்த சாமியை பேக் பண்றீங்க. அதன் பிறகு கும்பத்துக்கும் சாமிக்கும் ஒரு சின்ன ஒரு நூல் மாதிரி போட்டு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறீங்க. கும்பத்துக்குள்ள நெல் வைக்கிறீங்க. கும்பத்துக்குள்ள எதற்கு நெல் வைக்கின்றோம் என்றால் அந்த நெல் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் அந்த கோவில்ல சக்தி இருக்கிறது என்கின்ற அர்த்தம். அதனால அந்த கும்பாபிஷேகத்திற்கு முன்னாடி பாலாலயம் செய்யும் பொழுது அந்த கும்பத்தை எடுத்து பார்க்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய நெல் அதை எடுத்து விதைச்சிங்கன்னா முளைக்கும். எந்த தர்மத்திலும் இல்லாத ஒரு சாதனை சனாதன தர்மத்தில் இருக்கு. ஏன்னா மந்திரத்தின் மூலமாக, மந்திரம்ங்கிறது வெறும் வாய் மட்டுமல்ல, சரவணபவன் வாயில சொல்றாங்க, அதன் மூலமாக ஒரு சத்தத்தை ஏற்படுத்துறீங்க. மணி அடிக்கிறீங்க, அதுல ஒரு சத்தத்தை ஏற்படுத்துறீங்க. தீபார்த்தனை காட்டுறீங்க, அதிலே ஒரு எனர்ஜி ஏற்படுத்துறீங்க. பூ வைக்கிறீங்க, அதிலே வாசனையில ஒரு எனர்ஜி ஏற்படுத்துறீங்க. கடவுளுடைய 5 முக்கியமான சென்சஸுக்கும் 5 விதமான விஷயங்களை நீங்கள் கொடுத்து அந்த கடவுளை எப்பொழுதுமே வைப்ரேஷன் வச்சிருக்கு. அந்த கும்பமும் எனர்ஜைஸ்டா வைப்ரேஷனா இருக்கு. அப்ப எப்ப நீங்க கோயிலை போய் கடவுளை பார்த்தாலும் அங்க இருக்கக்கூடிய எனர்ஜியை நீங்க எடுக்கிறீங்க. நீங்க நல்ல மனசோடு வெளியே வர்றீங்க. அதான் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய மகத்துவம். சரியான நபர்கள் செய்யணும், சரியான முறையில செய்யணும். தேர்ந்த வல்லுநர்கள் மட்டும்தான் கும்பாபிஷேகத்தை கைவிடணும். இதெல்லாம் தாண்டி இன்னும் போனீங்கன்னா ஒரு கோவில் கட்டுவதே ஒரு நெல்லை அடிப்படையாக வைத்து, ஒரு நெல் மணி. ஒரு ஊர்ல அந்த காலத்துல இப்பெல்லாம் இல்லைங்க, பெரியவங்க போய் எப்படி கோவில் கட்டுவீங்கன்னா எங்கே கோவில் கட்டணுமோ அங்க வருவாங்க. கோவில் கட்டுறதுக்கு பக்கத்துல எங்க நெற்பயிர் இருக்கோ அங்க போவாங்க. அங்க இருக்கக்கூடிய நெல் எடுத்து, அந்த மணி எடுத்து சரியான ஒரு நெல்மணி எடுப்பாங்க. 8 நெல்மணியை ஒன்னா சேர்த்துனீங்கன்னா ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இந்த கோவில் இருக்கக்கூடிய எல்லா அகலமும், கோவில் இருக்கக்கூடிய எல்லா மெஷர்மெண்ட்டும் 8 நெல்லை வச்சீங்கன்னா என்ன லென்த் வருமோ அதை ஆதாரமாக அடிப்படையாக வைத்துத்தான்
ஒரு கோயிலை கட்ட முடியும். சோ ஒரு கோவிலினுடைய அடிப்படை தன்மை என்பது அந்த ஊர்ல விளைந்த ஒரு நெல் மணியினுடைய லென்த் என்ன இருக்கோ அதை அடிப்படையாக வைத்துதான் அந்த கோவிலினுடைய லென்த்தை நீங்க கட்ட முடியும். அவ்வளவு சயின்ஸ் நம்ம கட்டுதுங்க. அதை எல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரும். அதை எல்லாம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். 190 கோடி பேர் என்னை கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். உலகத்துல 3வது பெரிய மதமாக கடவுள் இல்லை என்கின்ற மதம் உருவெடுத்திருக்கிறது. அதையெல்லாம் மாற்றணும். இந்து தர்மத்தை பொறுத்தவரை உலகத்தினுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு நம்ம இருக்குதுங்க. ஆயுர்வேதம் நம்ம இருக்கக்கூடிய சித்தா, நம்ம இருக்கக்கூடிய மருந்து முறைகளாக இருக்கட்டும், வாழ்வியல் முறையாக இருக்கட்டும், வாழ்க்கை முறையாக இருக்கட்டும். இன்னைக்கு எல்லாருமே சொல்ற ராமராஜ்யம், அது ஏன் சிவராஜ்யம்னு சொல்ல யோசிச்சு பாருங்க. உலகத்துல ஒரு கடவுள் வந்து ராஜாவாக இருந்து ஆட்சி செய்து எப்படி அந்த ஆட்சி இருக்க முடியும் என்று காட்டிய ஒரே கடவுள் ஸ்ரீராமன். அதனால ஸ்ரீராம ராஜ்யம்னு சொல்றோம். ராமன் மட்டும்தான் கடவுளாக இருந்து மனிதனாக இருந்து ஒரு ராஜ்யத்தை ஆண்டிருக்கிறார். அப்ப நயினார் சொன்னது போல ஒரு மக்களாட்சியில் இருக்கும் பொழுது ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஸ்ரீராமன் ஒரு இலக்கணம். அநியாயம் நடந்த பொழுது எப்படி அதை கொடுத்துக் கொண்டார், சட்ட திட்டத்துக்கு எப்படி காப்பாற்றினாரு, அவருடைய சொந்த அப்பா அவருக்கு கொடுக்கின்றேன் என்று சொன்ன பதவியை கொடுக்காத பிறகு எப்படி நடந்து கொண்டார், தன்னுடைய அன்னை தன்னுடைய தம்பிக்கு அதை கொடுக்கும் பொழுது கூட எப்படி ஊர் மக்கள்லாம் பகல்ல போனார்னா அவரை வந்து ராமா காட்டுக்கு போகாதே என்று சொல்லிவிடுவார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இரவுல அந்த ஊர்ல இருந்து காட்டுக்கு போறார். பகல்ல போனா ஸ்ரீராமருக்கு வந்து அவ்வளவு அந்த ஊர்ல எழுச்சி. ஸ்ரீராமர் பகல்ல காட்டுக்கு போனா யாரும் விட மாட்டார். மக்கள் வந்து ஸ்ரீராமரை குறுக்காட்டி விடுவார். அதனால இரவுல போறார், யாரும் என்னை தடுக்க கூடாது. ஸ்ரீராமருடைய வாழ்க்கையில ஒரு விஷயமும் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு தம்பிகிட்ட எப்படி நடந்துக்கிட்டார், அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிட்டார், ராஜாவாக எப்படி நடந்துக்கிட்டார், ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட எப்படி சண்டை போட்டார், யுத்தத்தை எப்படி நடத்தினார், அவருக்கு இருக்கக்கூடிய சிஷ்யர்களை எப்படி நடத்தினார், எப்படி கோபப்பட்டார், எப்படி கோபப்பட. ஸ்ரீராமனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அவ்வளவு குணாதிசயங்களை நம்முடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து ஸ்ரீராமனை போல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சனாதன தர்மத்துல கடவுளுடைய பெயரை நம்ம வைக்கிறோம். கல்யாண ராமன் கடவுளுடைய பெயரை வைக்கிறோம். அண்ணா சொன்னாங்க, ராமருடைய பெயரை வைக்கிறோம், முருகனுடைய பெயரை வைக்கிறோம். காரணம் அந்த ஆண்டவனுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் உங்களுக்கும் வர வேண்டும் என்பதற்காக அன்பு சொன்னார். ஆனா இன்னைக்கு தமிழகத்துல அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு இதுல போட்டிருக்கிறாங்க. ஆனா நான் உண்மையை சொன்னா அது அரசியல் கிடையாது. ஆனா தமிழகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி ஏதாவது